Hi students, welcome to Chennai Academy. இன்னைக்கு நம்ம வெற்றிப்பாதை டெஸ்ட் பேட்சோடைய ரெண்டாவது டெஸ்ட் நம்ம போறோம். ஓகேங்களா? இப்போ ரெண்டாவது டெஸ்ட்ல ஆல்ரெடி நேத்து क्वेश्चन பேப்பர் ரிலீஸ் பண்ணிருக்கோம். இன்னைக்கு காலையில மேக்ஸ் பார்த்திருப்பீங்க, நேத்து ஈவினிங்கே நீங்க வந்து தமிழ் பார்த்திருப்பீங்க டிஸ்கஷன். இன்னைக்கு நம்ம ஜிஎஸ் பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் 18வது டெஸ்ட் ஒரு லெவல்ல இருந்திருக்கும். இது கொஞ்சம் லெவல் கம்மியா இருக்கும். அதுக்கு அடுத்து வரக்கூடிய டெஸ்ட் கொஞ்சம் மாடரேட் டு ஈஸி அந்த லெவல்ல தான் இருக்கும். சரிங்களா? அது ஒரு பிராக்டிஸ்க்கா எழுதிக்கோங்க. லாஸ்ட் டெஸ்ட்டை கம்பல்சரி எழுதி பாருங்க. திருப்பி சொல்றேன், ஓஎம்ஆர் பிராக்டிஸ் நல்லா பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி நம்மளுடைய அகாடமியில வருகிற ஜூன் 15ல குரூப் 2 2A கான பேட்சஸ் போக போகுது. அப்கமிங் வீக்ஸ்ல வந்து டெஸ்ட் பேட்ச் குரூப் 2 2A கான டெஸ்ட் பேட்ச் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் லான்ச் பண்ண போறோம். அதுக்கப்புறம் தனியா மெட்டீரியல்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? எங்களுடைய வெப்சைட்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கறாங்களா? மீத்தேன் satellite was launched to monitor and measure dash emissions. ஓகே, ரொம்ப சிம்பிளான क्वेश्चन தான். இந்த மாதிரி டிஎன்பிசில ஒரு சில கேள்வி வரும். அதனால தான் ஒரு எடுத்துக்காட்டுக்காக வச்சிருக்கோம். அதாவது இப்போ ஒரு 100 கேள்வி ஜிஎஸ் மேக்ஸோட சேர்த்து மேக்ஸோட விட்டுருங்க, 75 கேள்வி ஜிஎஸ்ல இருக்குன்னா அதுல நார்மலா சும்மா பேருக்குன்னு அப்ளை பண்ண எல்லாருமே ஒரு 10ல இருந்து 15 क्वेश्चन அட்டெண்ட் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளா அதை ஜஸ்ட் வாசி பார்த்தாலே ஆன்சர் போடுற மாதிரி ஒரு 10ல இருந்து 15 क्वेश्चन இருக்கும். தமிழ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 20க்கும் மேற்பட்ட क्वेश्चन அப்படி இருக்கும். ஓகே, இது எல்லாருமே வந்து சுலபமா அடிச்சிடலாம். அப்படியான क्वेश्चனும் வரும். அதான் இப்போ மீத்தேன் சாட் என்ற செயற்கைக்கோள் வந்து எதனை கண்காணித்தாரு? அப்ப அதுலயே இருக்குது, மீத்தேன்ங்கிற வார்த்தை இருக்குது. அப்ப அது என்னதுதான்? மீத்தேனை கண்காணிப்பதற்காக தான் உருவாக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? இப்போ மீத்தேன் அதோடைய ஃபார்முலா என்ன சொல்லுவோம்? CH4 அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஏன்னா இதுதான் வந்து ரொம்ப 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 கரியமில வாயு, ரொம்ப முக்கியமான வாயு. அதனால இதோடைய வெளிப்பாடை வந்து கண்காணிப்பதற்காக ஒரு சேட்டலைட் அனுப்பியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பின்தங்கிய பிரிவினருக்கான கடன் உதவி வழங்க தொடங்கியுள்ள வலைத்தளம் இது. வலைத்தளம்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா போர்ட்டல் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ நியூ கவர்மெண்ட் 2014 என்டிஏ கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து நிறைய லோன் ப்ரொவைடிங் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம்ஸ் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. முத்ரா ஸ்கீம் 2015 வெளிவந்த முத்ரா திட்டம், நிறைய திட்டங்கள் வந்திருக்கு. இது யாருக்காக அப்படின்னா ரொம்ப வீக்கர் செக்ஷன். ஓகே, அதான் எங்க சொல்லியிருப்பாங்க, அண்டர் பிரிவிலேஜ்டு, அதாவது பேக்வர்ட் கிளாஸ் பீப்புள், SC ST பீப்புள், இவங்க எல்லாருக்கும் கிட்டத்தட்ட 1 லட்சம் பேருக்கு. ஓகேங்களா? 1 லட்சம் பேருக்கு இந்த கடன் உதவியை வழங்குவதற்கான ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இது கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2014ஆம் ஆண்டு. 2014 2024ஆம் ஆண்டு, இந்த வருஷம் தான் கொண்டு வந்தாங்க. இது இந்த ஸ்கீமுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? ஒரு ஷார்ட் ஃபார்மா PM ஸ்வராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோடைய ஃபுல் விரிவாக்கம் வந்து நமக்கு தேவையில்லை, ஆனா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இது என்ன ஸ்கீம் தெரிஞ்சுக்கணும்? PM ஸ்வராஜ். ஓகேங்களா? கடன் உதவி வழங்குவதற்காக. அடுத்த क्वेश्चन போலாமா? அதே மாதிரி இதுல PM சாக்ஷி இருக்கு பாருங்க. இந்த சாக்ஷிங்கிற வார்த்தை வந்தாலே நீங்க தெரிஞ்சுக்கணும், ஒன் ஸ்டாப் சென்டர் அப்படி சொல்லுவாங்க. அதாவது அந்த பெண்களுக்கான பாதுகாப்பு குறித்து ஒரு ஒருநிலை மையம் தான் இந்த PM சாக்ஷி. சரிங்களா? அடுத்த क्वेश्चन ஃபர்ஸ்ட் எவர், அதாவது 103வது क्वेश्चन. ஃபர்ஸ்ட் எவர் நியூக்ளியர் எனர்ஜி சமிட். ஓகேங்களா? நீங்க ஒரு சயின்டிஸ்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது அவர் கருத்தை கீழே எதுவுமே வந்து வேலை செய்யாத ஒரு சயின்டிஸ்டுக்கு அங்கங்க சின்ன சின்ன மூவ்மெண்ட் தான் இருக்கும். அந்த சயின்டிஸ்ட் தான் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங். அவரே என்ன சொல்லியிருப்பாருன்னா ஃபியூச்சர் எனர்ஜியே இதுதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் எனர்ஜி தான். அந்த அணு ஆற்றல் தான் ஃபியூச்சர் எனர்ஜியே. ஓகே, அப்ப அந்த அணு ஆற்றல் வந்து ஃபியூச்சர் எல்லாருமே டெவலப் பண்ணணுங்கிறதுக்காக, அதே மாதிரி என்விரான்மெண்டல் சம்பந்தமாகவும் நியூக்ளியர் எனர்ஜி தான் பெஸ்ட்ங்கிறது. ஏன்னா மற்ற எல்லா எனர்ஜியுமே என்விரான்மெண்டலை பாதிக்குது. அதனால நியூக்ளியர் எனர்ஜி சமிட் வந்து எங்க நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரூசல்ஸ், அங்கதான் நடைபெற்றது. ஓகே, இந்த சமிட் நிறைய சமிட் நடந்திருக்கும். ஒவ்வொரு இடங்களும் முக்கியமான சமிட் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. என்விரான்மெண்டல் எக்கனாமிக்கல் ரிலேட்டடான இம்பார்ட்டன்ட் சமிட்ஸை பார்த்து வச்சுக்கோங்க. இந்தியாவில இருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வைஸ் பிரசிடென்ட் வந்து ரீசெண்ட் நிறைய சமிட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி செலக்டிவான சமிட்ஸ் வந்து பார்த்துக்கோங்க, போதுமானது. ஏன்னா ஓகே நிறைய நடக்கும், ஆனா சொன்னத மாதிரி ஃபாலோ பண்ணி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து ஆர்டிகல் 15 சப்கிளாஸ் 4 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? எப்போ நாங்க ஆர்டிகல் தான் படிப்பீங்க. ஆர்டிகல் 18 என்ன, 20 என்ன, 21 என்ன, 51 என்ன, இந்த மாதிரி தான் நீங்க படிப்பீங்க. ஆனா இது என்ன கேக்குறாங்க? சப்கிளாஸ் கேட்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது உட்பிரிவு கேட்டிருக்காங்க 15. அப்ப நமக்கு ஆர்டிகல் 15 என்னன்னே தெரியும், என்ன டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது பாகுபாடு காட்டாம இருக்கணும். ஓகேங்களா? இதுதான் வந்து என்ன சொல்றது 15. பாகுபாடு எதுவெல்லாம் காட்டக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா இனம், மதம், மொழி, அப்புறம் செக்ஸ். ஓகேங்களா? இது எல்லாத்துலயும் பாலினம் எல்லாத்துலயுமே பாகுபாடு காட்டக்கூடாது. ஜாதி, மதம், இனம் எல்லாத்துலயுமே ஓகேங்களா பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. ஆனால் அதுல ஒரு சில எக்ஸம்ஷன்ஸ் இருக்கும். எக்ஸம்ஷன்ஸ்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இனம், அதாவது பாலின ரீதியாக பாகுபாடு பார்க்கக்கூடாது, ஆண் பெண் என்ற பாகுபாடு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அரசியலமைப்பு தான் சொல்லுது. அதே அரசியலமைப்பு தான் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குது,
குழந்தைகளுக்கு நலத்திட்ட உதவிகளை கொடுக்குது. அப்போ அதுலதான் நம்ம எக்ஸப்ஷன் சொல்லியிருக்காங்க. அப்போ 15 சப்கிளாஸ் 3 தான் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு? பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு. ஆப்ஷன் இல்ல, பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு சப்கிளாஸ் 3. சரிங்களா? அதே சப்கிளாஸ் 4 எதுக்காக அப்படி பார்த்தீங்கன்னா சோசியலி எஜுகேஷனலி பேக்வர்ட். ஓகே, சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பின்தங்கி இருப்பாங்க பாருங்க. ஓகேங்களா? சொசைட்டில பேக்வர்ட் கிளாஸ், அதாவது எஸ்சி எஸ்டி பீப்புள், எஜுகேஷன் அவங்களுக்கு கல்வியே கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் SCA பீப்புள், ஓகே, ஷெட்யூல் காஸ்ட் அருந்ததிய பீப்புள் சொல்லுவாங்க. கல்வியே கிடைக்காத பீப்புளுக்கு என்ன கொடுக்குற ரிசர்வேஷனும் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸம்ஷன்ஸ், அதுதான் இந்த சப் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 15 உட்பிரிவு 4 ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். சமூக மற்றும் கல்வி ரீதியான முக்கிய பின்தங்கிய மக்கள் ஃபியூச்சர் கேட்பதற்கு வாய்ப்பு 15(3) கேட்கலாம். அதனால அதை பார்த்து வச்சுக்கோங்க. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ப்ரொவிஷன்ஸ். கீழ்கண்டவற்றில் குடியரசுத் தலைவர் ஆவதற்கான தகுதி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதை கவனிச்சுக்கணும். பார்த்த உடனே குடியரசு தகுதி அப்படின்னு பார்த்த உடனே ஆன்சர் பண்ணிடக்கூடாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அப்படிதான் வச்சிருக்காங்க, 35 வயசு அப்படின்னு வச்சிருக்காங்க. ஓகேனா? அப்போ எதெல்லாம் இல்ல கேட்கிறாங்க. which of the following is not a qualification? இங்கிலீஷ்ல போல்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. தமிழ் லாஸ்ட் வார்த்தை வந்தது. அப்ப எதெல்லாம் குவாலிஃபிகேஷன்? கம்பல்சரி குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், கவர்னர், இந்த மாதிரி உச்சபட்ச போஸ்டிங் எல்லாத்துக்குமே வயசு என்ன நிறைவு செஞ்சிருக்கணும்? 35 வயதை நிறைவு செஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அடுத்து வேற என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும்? எல்லா போஸ்டிங்கும் ஒரு முக்கியமான குவாலிஃபிகேஷன் இருக்கு. சிட்டிசன் ஆஃப் இந்தியா, இந்திய குடிமகனாக கம்பல்சரி இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதாவது ஆதாயம் தரக்கூடிய பதவிகளை எதிரையும் வகிக்க கூடாது. ஓகேங்களா? இந்த மாதிரி என்ன இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு தகுதிகள் கொடுத்திருப்பாங்க. அந்த தகுதிகள் தான் இது குடிமகன் ஆதாயத்தர பதவி இருக்கக்கூடாது. அப்போ எது மட்டும் கிடையாது? பி, அதாவது மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதியை பெற்றிருக்க வேண்டும் சொல்றாங்க. அது கிடையாது, மாத்தி சொல்லிட்டாங்க. மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதியை பெற்றிருக்கணும். அப்ப மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதி யார் பெற்றிருக்கணும்? துணை குடியரசுத் தலைவர் இருப்பார், பார்த்திருக்கீங்களா? யாரு? வைஸ் பிரசிடென்ட் அப்படி சொல்லுவாங்க. விபி, துணை குடியரசுத் தலைவர். அவர்தான் மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதியை பெற்றிருக்க வேண்டும். அவர் தான் ராஜ்யசபாவோட சேர்மனாவும் இருப்பாரு. அதனால சரிங்களா? எடுத்து போலாமா? ஈஸியான கொஸ்டின் தான், புரிஞ்சுட்டீங்கன்னா ஈஸி. எடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். நெக்ஸ்கேர் 19 அப்படின்னு ஒரு விஷயம். இந்தியாவில் உருவாக்கப்பட்ட நெக்ஸ்கேர் 19 என்பது எந்த நோய்க்கான ஒரு சிகிச்சை முறையாகும் அப்படின்னா, நிறைய பேருக்கு வரக்கூடிய அப்படின்னா புற்றுநோய். ஓகே, கேன்சருக்கான ஒரு தீர்க்கக்கூடிய கேன்சரை ஒரு சால்வ் பண்ணக்கூடிய ஒரு சிகிச்சைக்கு பேர் தான் நெக்ஸ்கேர் 19 அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. சரிங்களா? இது இந்திய அரசாங்கமே வைத்துக்கொண்ட பெயர். அடுத்து ஜியோகிராபி கொஸ்டின் பாருங்க. பின்வருவற்றில் மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை நீலகிரியில் இணைகிறது. ஆமா, இது நீங்க மேப் பார்த்துட்டீங்கன்னா ஈஸியா படிச்சுக்கலாம். ஓகேங்களா? மேற்கு தொடர்ச்சி மலை இங்க வரைக்கும் திருநெல்வேலி வரைக்கும் வந்துடும். கிழக்கு தொடர்ச்சி மலை, ஓகேங்களா, இந்த ரெண்டு மலை எங்கதான் மீட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இங்கதான் மீட் பண்ணும். அதுக்கு பேர் தான் நீலகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மேற்கு தொடர்ச்சி மலை நீலகிரி தான் மீட் பண்ணுது. கரெக்ட், இது புக்ல ஒரு பாயிண்டே இருக்கு. அடுத்து கிழக்கு தொடர்ச்சி மலை தொடர்ச்சி அற்றது. ஈஸ்டர்ன் காட்ஸ் இஸ் டிஸ்கண்டினியூஸ் ரேஞ்ச் சொல்றாங்க. ஆமா கரெக்ட். நான் படம் வரையும் போதே பாருங்க, மேற்கு தொடர்ச்சி மலை வெஸ்டர்ன் சைடு இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் காட்ஸ் எல்லாத்தையும் கண்டினியூஸா வரைஞ்சிருக்கேன். ஆனா கிழக்கு தொடர்ச்சி மலை எல்லாத்தையும் கேப் விட்டு வரைஞ்சிருக்கேன். அப்படின்னா இது எல்லாத்துலயுமே மிகப்பெரிய இடைவெளி இருக்கும். ஓகே, அதான் கண்டினியூஸ் தான். ஏன்னா இந்த இடத்துல எல்லாத்துலயும் பெரிய பெரிய ஆறெல்லாம் ஓடுது. மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி, இந்த மாதிரி ஆறுகள் எல்லாரும் பாய்வதனால இந்த ஒரு ஈஸ்டர்ன் காட்ஸ் டிஸ்கண்டினியூஸா இருக்கும், தொடர்ச்சி அற்றதா இருக்கும். அப்ப இதுவும் கரெக்ட். தென்மேற்கு பருவக்காற்று, தமிழ்நாடு தென்மேற்கு பருவக்காற்றின் காற்று மோதும் பக்கத்தில் உள்ளது. லாஜிக்கே இல்லை. ஓகேங்களா? இது தவறு. ஓகேங்களா? எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தென்மேற்கு பருவக்காற்று எங்க இருந்து வீசும்? நான் போன வீடியோலே சொல்லியிருந்தேன். எப்படி? தென் பகுதியிலிருந்து மேற்கு பகுதியிலிருந்து வீசும். அப்ப இப்படிதான் காத்து வீசும். சரிங்களா? பாருங்க, இந்த டைரக்ஷன்ல காத்து வீசும். அப்படி இந்த டைரக்ஷன்ல காத்து வீசும் பொழுது வெஸ்டர்ன் காட்ஸ் தான் நமக்கு இருக்குது. அப்போ இந்த காத்தை தமிழ்நாடு வெஸ்டர்ன் காட்ஸுக்கு ஈஸ்டர்ன் சைடுல இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கிழக்கு பக்கத்துல இருக்கிறதுனால இந்த காத்து மேற்கு தொடர்ச்சி மலையிலே மோதி கேரளா, கர்நாடகா பகுதியில தான் மழை பெய்யும். தமிழ்நாட்டு பகுதியில மழை பெய்யாது. அப்ப காற்று மோதா பக்கத்துல தான் இருக்குது. அப்ப மூணாவது ஸ்டேட்மெண்ட் மட்டும் தவறு. முதல் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் சரி. ஆன்சர் ஏ. புரியுதா? ஓகேவா? அந்த மாதிரி புரிஞ்சு அந்த டயக்ராமோட புரிஞ்சுக்கோ. அதே மாதிரி தென்மேற்கு பருவக்காற்று ரெண்டு கிளைகளாக பிரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? 2 branches ஸ்ப்ளிட் ஆகுது. அதுவும் ஞாபகம் வச்சுக்கோ. சரிங்களா? நீலகிரி, ஆனைமலை, அகத்திய மலை, ஜவ்வாது மலை இந்தியா தமிழ்நாட்டில் கூடிய முக்கியமான மலைகள் தான் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன மேட்ச் பண்ணணும். ஓகேங்களா?
இப்போ நீலகிரி அப்படின்னாலே முக்கூர்த்தி சரணாலயம் ரொம்ப ஃபேமஸ். ஓகேங்களா? அப்ப நீலகிரி முக்கூர்த்தி. ஆனைமலை அப்படின்னாலே கோயம்புத்தூர் சைடுல தான் இருக்குது. அப்ப ஆனைமலையில என்ன பூங்கா இருக்குது? இந்திரா காந்தி தேசிய பூங்கா இருக்குது. ஓகேங்களா? அடுத்து அகத்திய மலை தான் இந்தியாவிலேயே வந்து ரொம்ப ரொம்ப உயிர் பன்மைத்துவ மிக்க பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய மல்டி பயோடைவர்சிட்டியா இருக்கும். ஓகேங்களா? அகத்திய மலை. ஜவ்வாது மலை தான் வேலூர் மாவட்டம் இருக்கிற ஜவ்வாது மலை தான் ரொம்ப ஃபேமஸான ஒரு டெலஸ்கோப் இருக்குது, தொலைநோக்கி இருக்குது. என்னது? வைனு பாப் டெலஸ்கோப் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஜவ்வாது மலையில. ஓகே, ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அந்த டெலஸ்கோப் வந்து ஜவ்வாது மலை வேலூர் மாவட்டத்தில் இருக்குது. அப்போ மேட்ச் பண்ணோம்னா 3142. ஓகேங்களா? 3142 ஆப்ஷன் பி. ஓகேங்களா? சிம்பிளா மேட்ச் பண்ணி ஆனைமலைனாலே கோயம்புத்தூர் சைடு இருக்கு. இந்திரா காந்திங்கிற பேர் வந்தாலே கோயம்புத்தூர் நேஷனல் பார்க் தான். சரிங்களா? அகத்திய மலை சவுத் சைடுல இருக்கும். ரொம்ப ரொம்ப ரிச் பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, உயிர் பன்மைத்துவம் மிக்க பகுதி. ஓகேங்களா? அடுத்து ரெண்டாவது கொஸ்டின், எராஸ்மஸ் பரிசு அவார்டு படிச்சுக்கணும். சரிங்களா? எராஸ்மஸ் பரிசு வந்து 2024 வழங்கப்பட்ட எழுத்தாளர் யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. அமிதவ் கோஸ் அவருக்கு தான் எராஸ்மஸ் விருது வந்து வழங்கப்பட்டிருக்கும். இதே மாதிரி தமிழ்நாடு என்ன விருதெல்லாம் வழங்கப்பட்டது பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? திருவள்ளுவர் விருது, தந்தை பெரியார் விருது, அண்ணா விருது, அம்பேத்கர் விருது பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து புதிதாக தற்போது தமிழ்நாட்டில் புதிதாக எத்தனை மாநகராட்சிகள் உருவாக்கப்பட்டுள்ளன? மொத்தம் 4 மாநகராட்சிகள் புதுசா உருவாக்கி இருக்காங்க. என்னதான்? நார்த் சைடுல ஒரு 2, சவுத் சைடுல 2. இப்படி ஈஸியா வச்சுக்கோங்க. நார்த் சைடுல என்னதான் ரொம்ப முக்கியமான பிளேசஸ். ஓகேங்களா? திருவண்ணாமலை அப்புறம் நாமக்கல் ரெண்டுமே வந்து புதிதாக மாநகராட்சியா மாறி இருக்கு. சவுத் சைடுல என்னதான் அப்படி பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை, சிவகங்கை, அப்புறம் சிவகங்கை மாவட்டத்துடைய காரைக்குடி கேள்விப்பட்டிருப்பீங்க. காரைக்குடி இந்த 2 பகுதியுமே வந்து நம்மளுடைய புதிதாக உருவாக்கப்பட்ட மாநகராட்சி. 4 மாநகராட்சிகள் தற்போது உருவாக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? இதுதான் எக்ஸ்பெக்டட் கொஸ்டினா தான் தேடி எடுத்து வச்சிருக்கோம், சும்மா வந்து எடுத்து வைக்கல. சரிங்களா? மேற்கத்திய இடையூறு எந்த பகுதிக்கும் மழையை தருகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, மேற்கத்திய இடையூறுனா வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது நம்ம போன கொஸ்டின்லயே தென்மேற்கு பருவக்காற்று வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் உருவாகுது அப்படிங்கிறது மாதிரி நம்ம பார்த்திருந்தோம். அப்ப வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னாலே நார்த் இந்தியாவோட வெஸ்ட் பகுதியில ஃப்ளோ ஆகக்கூடிய காத்துக்கு பேர் தான் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ். ஓகே, இதுதான் என்ன சொல்லுவோம் அப்படி பார்த்தீங்கன்னா பஞ்சாப் ஹரியானா பகுதியில தான் இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் மேற்கத்திய இடையூறு காற்றுகள் சொல்லுவாங்க. ஓகே, ரொம்ப பனிப்பொழிவு அதிகமா கொடுக்கும். ஓகேங்களா? பஞ்சாப் ஹரியானா பகுதியில பொல்யூஷன் நிறைய வந்து இதுதான் வந்து அப்படியே இங்க கொண்டு வரும், டெல்லி கொண்டு வரக்கூடிய காத்துமே இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் தான், மேற்கத்திய இடையூறு காற்று. ஓகேங்களா? அடுத்து ரொம்ப முக்கியமான நகரங்கள், அது இருக்கக்கூடிய ஃபேக்டரிஸ், என்ன ஃபேக்டரிஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஜாகிரபி கொஸ்டின் தான். நேஃபா நகர் ரொம்ப முக்கியமானது, உங்க 10th ஜாகிரபி புக்ல கொடுத்துருப்பாங்க. நேஃபா நகர்ங்கிறது வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு பேப்பர் ஆலை. ஜவஹர்லால் நேரு உருவாக்கப்பட்ட இருக்கும் போது ஓபன் செய்யப்பட்ட நேப் நகர் தேசிய நியூஸ் பிரிண்ட், நேஷனல் நியூஸ் பிரிண்ட் மில் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூஸ் பேப்பர் ஆலை வந்து இருக்கும். அப்போ நேபா நகர் வந்தாலே மத்திய பிரதேசத்துல இருக்குது. காகித ஆலை 3. அடுத்து ஜாம் நகர்ங்கிறது வேர்ல்ட் கிளாஸ், ஓகே, உலக அளவுல ஒரு முக்கியமான ரீஃபைனரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒரு ரீஃபைனரினா என்னது? எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை. ஓகேங்களா? அது எங்க இருக்குது அப்படிப்பட்ட கச்சா எண்ணெய்? இது வந்து குஜராத்ல இருக்குது. முக்கியமான எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை குஜராத்ல, கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை 4 ஜாம் நகர். ஓகேங்களா? அடுத்து ஜாம்ஷெட் ஃபுட் ரொம்ப ஃபேமஸ் ஆனது இரும்பு மற்றும் எஃகு ஆலை. 1911ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட ஜாம்ஷெட் ஃபுட்ல இரும்பு மற்றும் எஃகு ஆலை. ஓகே, ஜார்க்கண்ட்ல இருக்குது. கோயம்புத்தூர்ல என்ன இருக்குன்னா, கோயம்புத்தூர் மாதிரி இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ்க்கு ரொம்ப ஃபேமஸ். மோட்டார் பம்ப், ஓகே, அது ரொம்ப ஃபேமஸ். 1. ஓகே, அப்ப மேட்ச் பண்ணோம்னா 3421 3421 3421. எஸ், ஆப்ஷன் ஏ. சரிங்களா? அடுத்த क्वेश्चन போலாமா? உலக பொருளாதார மன்றத்தின் செயற்கை நுண்ணறிவு மையத்தை தொடங்கியுள்ள மாநிலம் பாருங்க. வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரத்துல, ஓகே, வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சென்டர் அப்படிங்கிற விஷயத்தை எந்த மாநிலம் உருவாக்கி இருக்கு அப்படின்னா கர்நாடகா மாநிலம் உருவாக்கிறது. ஃபியூச்சர்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஒரு தவிர்க்க முடியாத இடத்தை பெற போகிறது கன்ஃபார்ம். ஓகே, நிரூபிக்கப்படக்கூடிய ஒரு ஃபேக்சுவல் பாயிண்ட்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் ஃபியூச்சர்னு வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ இந்த நேரத்துல நம்ம என்ன செஞ்சுக்கணும்? சரி, நம்ம அதை பத்தி என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிட்டி அப்படின்னு ஒன்று பார்த்தோம். ஃபுல்லி ஆர்டிஃபிஷியல் லக்னோ பார்த்துருக்கோம். இங்க வந்து சென்டர் எது வச்சிருக்கு அப்படின்னா கர்நாடகா வச்சிருக்கு. சரிங்களா? 2011 மக்கள் தொகை அடிப்படையில் குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி உடைய யூனியன் பிரதேசம். ஓகே, குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி உள்ள யூனியன் பிரதேசம். சரிங்களா? எது அப்படி பாத்தீங்கன்னா நீங்க ஆப்ஷன் வச்சே பாத்துரும், 4மே யூனியன் பிரதேசம் தான், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஓகேவா? டெல்லி தான் அதிகமா நெருக்கடி மிகுந்த நகரம், உனக்கே தெரியும், பொல்யூஷன். ஓகேவா? அந்த அளவுக்கு இருக்கும். அப்ப டெல்லி கன்ஃபார்ம் கிடையாது.
பாண்டிச்சேரி நம்ம ஊர் பக்கத்துல இருக்குது, நிறைய மக்கள் இருக்காங்க, அப்ப அதுவும் கிடையாது. சத்தீஸ்கர் வந்து பஞ்சாப் ஹரியானா இருக்கு, அதுவும் கிடையாது. கேபிட்டலே அதுதான், பஞ்சாப் ஹரியானா கேபிட்டல். ஓகே, அப்ப அந்தமான் நிக்கோபார் தான். எல்லை பரப்பு கொஞ்சம் பெருசு, ஆனா அங்க வாழக்கூடிய மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா தான் வாழ்றாங்க. அப்ப குறைந்த மக்கள் நடத்தி கொண்ட யூனியன் பிரதேசம் எது அப்படின்னா அந்தமான் நிக்கோபார் யூனியன் பிரதேசம் தான். சரிங்களா? அடுத்து 117 கொஸ்டின். மாண்டகு செம்ஸ்ஃபோர்டு சீர்திருத்த சட்டத்தின் அடிப்படையில் மெட்ராஸ் மாகாணத்தின் முதல் நேரடி தேர்தல் நடைபெற்ற ஆண்டு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ மாண்டகு செம்ஸ்ஃபோர்டு சீர்திருத்தம் எப்போ வந்தது? ஓகேங்களா? ரெண்டு விதமா இதை படிக்கணும். மாண்டகு செம்ஸ்ஃபோர்டு சீர்திருத்தத்துக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஆகஸ்ட் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 1917 1917ஆம் ஆண்டு கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாண்டகு செம்ஸ்ஃபோர்டு சீர்திருத்த சட்டம் எப்போ வந்ததுன்னா 1919 வந்திருக்கும். ஓகேங்களா? ரிஃபார்ம்ஸ் வந்தது 17, சட்டம் வந்தது 19. ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ மெட்ராஸ் மாகாணத்துல முதல் நேரடி தேர்தல் எப்ப நடைபெற்றது? அப்ப இந்த சட்டத்தின் அடிப்படையில் நடைபெற்றது. அப்ப சட்டத்துக்கு அப்புறம் தான் நடைபெற்றிருக்கும். அப்படி பாத்தீங்கன்னா 1920 தான் மெட்ராஸ் மாகாணத்தில் நடைபெற்றிருக்கும். அவர்களுடைய மெட்ராஸ் மாகாணத்துடைய சட்டமன்றம் தான் இந்தியாவிலேயே முதல் சட்டமன்றம். இந்தியா ஃபர்ஸ்ட் நம்மளுடைய லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு கேட்டாங்கன்னா தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தான். இதுக்கப்புறம் தான் சென்னை, அதாவது மெட்ராஸ் மாகாணத்துடைய முதலமைச்சராக ஏ சுப்புராயலு வந்து பதவியேற்றிருப்பார். சரிங்களா? இயர் ஃபேக்சுவல் பாயிண்ட் தான் படிச்சு வச்சுக்கோங்கப்பா. ஐயனம்ல அடுத்து பின்வரும் சொல் பொருத்தமற்றதாக உள்ளது, அதாவது நாட் கரெக்ட். ஓகேங்களா? எந்த பேர் வந்து பொருத்தமில்லாததாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. கிரிப்ஸ் தூதுக்குழு அப்படின்னு சொல்லுவாங்க. கிரிப்ஸ் கேபினட் மிஷின், சரி கிரிப்ஸ் மிஷின் அப்படி சொல்லுவாங்க. 1942 கரெக்ட் தான். இது எல்லாமே இந்தியாவிற்கான கான்ஸ்டிடியூஷனை உருவாக்குவதற்காக வரப்பட்டது. அடுத்து பாகிஸ்தான் ரெசல்யூஷன். ஆமா, முகமது அலி ஜின்னா முஸ்லீம் லீக் எல்லாரும் சேர்ந்து பாகிஸ்தான் ரெசல்யூஷன் 1940 கரெக்ட். காந்தி இர்வின் ஒப்பந்தம் 1931 டேட்டோட படிக்கணும். மார்ச் 5ஆம் தேதி 1931ஆம் தேதி டேட்டோட படிக்கணும். ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? கம்பல்சரி படிக்க கரெக்ட் தான். நேரு வரைக்கும் 46 கிடையாது. நேருனோட ஜவஹர்லால் நேரு வச்சிருக்கூடாது. ஜவஹர்லால் நேருடைய அப்பா மோதிலால் நேரு நேரு வரைக்கை வந்து 1928ஆம் ஆண்டு கொண்டு வருவாங்க. எதுக்காக? சைமன் கமிஷனை எதிர்த்து. சைமன் கமிஷன் 1927 வரும்ல, அதை எதிர்த்து நேரு தலைமையில் மோதிலால் நேரு தலைமையில் நேரு வரைக்கும் சமர்ப்பிப்பாங்க 1928. சரிங்களா? அப்போ பொருத்தமற்றதுன்னா ஆப்ஷன் டி. சரிங்களா? அனல் மின் நிலையத்தின் பாதிப்புகள் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அனல் மின் நிலையம் என்ன? தெர்மல் பவர் பிளான்ட் சொல்லுவாங்க. நிலக்கரி இருக்குது, அந்த நிலக்கரியை எரித்து மின்சாரம் தயாரிக்கக்கூடிய விஷயத்தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அனல் மின் நிலையம் சொல்லுவாங்க. அப்ப எல்லாரும் பார்த்திருப்பீங்க, தமிழ்நாட்டுல மேட்டூர், புதிதாக ராமநாதபுரத்துல, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நெய்வேலி ரொம்ப ஃபேமஸ் ஆனது NLC நிறுவனம். ஓகே, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனல் மின் நிலையம். ஓகே, அப்ப இந்த நிலையத்துல என்ன பண்ணுவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா நிலக்கரி எரிச்சுதான் வந்து உருவாக்குவாங்க. அப்ப நிலக்கரி எரிச்சு உருவாக்குறதுனால கார்பன் கண்டிப்பா உமிழ்வு ஏற்படும். கார்பன் உமிழ்வு ஏற்படுறதுனால காற்று மாசுபாடு ஏற்படும். காற்று மாசுபாடு ஏற்படுறதுனால சுவாச நோய்கள் ஏற்படும். இது எல்லாமே அதோடைய பாதிப்புகள் தான். சரிங்களா? 1, 2, 3 மூன்றுமே அதோடைய பாதிப்புகள் தான் அனல் மின் நிலையம். அதனாலதான் நம்ம அனல் மின் நிலையம் வேணாம், அதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். ஃபியூச்சர்ல நியூக்ளியர் எனர்ஜியை பேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்து இது ரொம்ப முக்கியமானது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல எக்கச்சக்கமானவராக கேட்டிருக்காங்க. தேசிய பேரிடர் மேலாண்மை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. பேசிக்கா ரிவிஷன் பண்ணியிருந்தாலே இதெல்லாம் ஆன்சர் பண்ணி தான் 2005. ஓகேங்களா? 8th 9th புக்லேயே இருக்கும், ஜியாகிரபி புக்கில். ஓகேங்களா? அதாவது நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி இது மூலமா உருவாக்கி இருப்பாங்க. தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் உருவாக்கி இருப்பாங்க. அந்த ஆணையத்துடைய தலைவர் கேட்டிருக்காங்க. சேர்மன் யாரும் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல. PM தான் அந்த ஆணையத்துடைய தலைவர். ஓகே, உருவாக்கப்பட்டது 2005. ஆணையத்துடைய தலைவர் வந்து PM, பிரைம் மினிஸ்டர். சரிங்களா? அடுத்து கிருஷி கர்மான் விருது. ஓகே, எதுக்காக கொடுப்பாங்க அப்படி பார்த்தீங்கன்னா வேளாண்மையில. ஓகேங்களா? வேளாண்மையில அக்ரிகல்ச்சர் சம்பந்தமா கொடுக்கக்கூடியது அந்த கிருஷி கர்மான் விருது. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு கொடுப்பாங்க. ஓகே, நிறைய தடவை பீகார், கர்நாடகா அந்த மாதிரி நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட் தான் இருக்காங்க. ஓகே, இது கிருஷி கர்மா ஒவ்வொரு இயரும் அலாகேட் பண்ணுவாங்க. அப்போ அதுல அக்ரிகல்ச்சர் இதுக்கு நுணுக்கமாக எல்லாமே அக்ரிகல்ச்சர் தான், அது சம்பந்தமா தான் பாயிண்ட்ஸ் இருக்கு. அப்ப அக்ரிகல்ச்சர் நுணுக்கமான விஷயம்னா ஃபுட் கிரைனிங், அதாவது உணவு தானிய உற்பத்தி எந்த அளவுக்கு அதிகமான நிறைய கிடையாது, குவான்டிட்டிஸ் கிடையாது. அந்த ப்ரொடக்ஷன் வார்த்தைக்கும் ப்ரொடக்டிவிட்டி வார்த்தைக்கும் டிஃபரன்ஸ் உண்டு. அந்த ப்ரொடக்டிவிட்டியே அதிகமா இருக்கிறதுக்கு பேர் தான் உணவு தானிய உற்பத்தி அப்படி சொல்றாங்க. சரிங்களா? கிருஷி கர்மான் யோஜனா. அடுத்து பின்வருவற்றில் யாரால் அல் ஹிலால் என்னும் வார பத்திரிகை வெளியிடப்பட்டது? ஓகேங்களா? அல் ஹிலால். ஓகே, இந்த வார்த்தை தான் முக்கியம். நிறைய பத்திரிகைகள் படிக்கணும். ஹரிஜன் பத்திரிகை, அல் ஹிலால், நேஷனல் ஹெரால்டு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மூக் நாயக், அம்பேத்கர் கொண்டு வரப்பட்டது, இதெல்லாம் பார்க்கணும்.
அல் ஹிலால் பத்திரிகை நம்மளுடைய இந்திய சுதந்திர நாட்டின் முதல் கல்வி அமைச்சர். ஓகேங்களா, அவருடைய பிறந்தநாள் தான் நம்ம நேஷனல் எஜுகேஷன் டேவா கொண்டாடுறோம். அபுல் கலாம் ஆசாத் அவருடைய பத்திரிகை தான் அல் ஹிலால். சரிங்களா. அடுத்து இந்தியாவில் முதல் முறையாக தனி வாக்காளர் முறை. ஓகேங்களா, செப்பரேட் எலக்டோரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதாவது இப்ப எப்படி நம்ம ஊர்ல தனி தொகுதிங்கிற கான்செப்ட் இருக்கா, அதாவது தாழ்த்தப்பட்டவர்கள் மட்டும்தான் அந்த தொகுதியில வந்து எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணவே முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீலகிரி. ஓகேங்களா, எஸ்டி எஸ்சி எஸ்சி அல்லது எஸ்டி பீப்புள் தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். நிறைய தொகுதி இருக்கும். ஓகேங்களா, இதுதான் நம்ம இப்ப தனி தொகுதியில கான்செப்ட் வச்சிருக்கோம். ஆனா பிரிட்டிஷ் எப்படி கொண்டு வந்தாங்கன்னா தனி வாக்கு முறை அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க, செப்பரேட் எலக்ட்ரோரேட். ஓகேங்களா, அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு தொகுதியில ஒரு தாழ்த்தப்பட்டவரோ ஒரு முஸ்லீமோ அல்லது ஒரு கிறிஸ்டியானிட்டி பீப்புள் ஒரு சீக்கிய பீப்புள் அவங்க மட்டும்தான் நிக்க முடியும். அவங்க இன மக்கள் மட்டும்தான் ஓட்டும் போட முடியும். ஓகே, இதுக்கு பேர் தான் டிவிஷன். ஓகே, டிவைட் அண்ட் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால பிரிவு ஏற்பட்டுரும். அதனால காந்தி இதை கடுமையை எதிர்த்து இருப்பாரு. ஓகே, இப்போ தனி வாக்காளர் முறை வந்து எந்த சட்டத்தில் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்திருந்தோம்னா சரி, மிண்டோ மாதிரி சட்டம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்திய அரசு சட்டம் 1909ஆம் ஆண்டு வந்திருக்கும். அதுதான் முதல் முறையாக கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் படிப்படியா எல்லாருக்குமே கொடுத்துருவாங்க. சரிங்களா. லூனார் கேட்வே என்ற சிறிய விண்வெளி நிலையத்தை உருவாக்க உள்ள அமைப்பு எது? ஓகே, ஃபியூச்சர் உருவாக்க போறாங்க லூனார் கேட்வே. நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயும் பார்த்தோம். அந்த லாஸ்ட் வீடியோ கண்டினியூட்டியா தான் இதையும் நம்ம பார்க்கணும். அதாவது நிலவுல செட்டில்மெண்ட் உருவாக்கக்கூடிய ஒரு நிறுவனம் பார்த்தோம்னா நாசா பார்த்தோம். அதே மாதிரி நிலவுடைய கேட்வே அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, என்ட்ரன்ஸுக்காக இருக்கக்கூடியதுதான். அதை யார் தான் உருவாக்க போறாங்க அப்படின்னா நாசா அமைப்பு தான் உருவாக்க போறாங்க. ஓகே, நிலவுனாலே நாசா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஊர்ல சந்திராயன் 1, 2, 3 டேட் பார்த்து வச்சுக்கோங்க, லான்ச் பண்ண டேட். ஓகே, அடுத்து ஒரு வாகனம் ஒரு ஃபாஸ்டாக் கேள்விப்பட்டிருப்பீங்க. போன வருஷம் டிஎன்பிஎஸ்ஸோட கேட்டிருந்தாங்க ஃபாஸ்டாக்ல வந்து எந்த ஒரு விஷயம் வந்து பயன்படுத்துறாங்கிற மாதிரி. ஓகேங்களா, அப்போ அந்த ஃபாஸ்டாக் இது வந்து சுங்கச்சாவடிகள்ல என்ன பண்றாங்க, அந்த வாகனம் கடந்து செல்லும் பொழுது எடுக்கக்கூடிய அந்த கட்டணம் தான் ஃபாஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஒரு வாகனம். ஓகே, ஒன் வெஹிக்கிள் ஒன் ஃபாஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இனிஷியேட்டிவ் வந்து எப்ப நடைமுறை கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஏப்ரல் 1, 2024ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டதுதான் ஒன் வெஹிக்கிள் ஒன் ஃபாஸ்டாக். சரிங்களா. அடுத்து கால வரிசைப்படுத்துக. இப்பவே நோட் பண்ணிச்சோம், கம்பல்சரி இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கும். அது பாலிட்டியில அமையலாம், ஹிஸ்டரியில அமையலாம், ஐஎன்எம்ல அமையலாம், எப்படி எதுனாலும் அமையலாம். சரிங்களா. அதனால குரோனாலஜிக்கல் ஆர்டரை பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 கொஸ்டினாவது பிராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா. என்ன பார்க்கலாமா? சம்பரான் சத்தியாகிரகம், மகத் சத்தியாகிரகம், தண்டி, அப்புறம் கேதா. ஓகேங்களா, இது எல்லாமே ஒவ்வொரு ஆண்டு அந்த ஆண்டை வச்சு வரிசைப்படுத்துறோம். சம்பரான் காந்தி வந்து இந்தியாவில் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய அளவு கொண்டு வரப்பட்ட முதல் போராட்டங்களே அவருக்கு அதுதான். ஓகேங்களா, 1917ஆம் ஆண்டு பீகார் நடைபெறும் சம்பரான் சத்தியாகிரகம். மகத் சத்தியாகிரகம் 1927ஆம் ஆண்டு நடைபெறும். ஓகே, அம்பேத்கர் நடத்துவாரு. தண்டி உப்பு சத்தியாகிரகம் வந்து குஜராத்ல. ஓகேங்களா, இந்தியா லெவல்ல மிகப்பெரிய அளவுக்கு உப்பை வந்து ஒரு ப்ராடக்டா எடுத்து போராட்டம் பண்ணியிருப்பாங்க. 1930 வந்து நடைபெற்றிருக்கும். ஒத்துழையாமை இயக்க சட்டமறுப்பு இயக்கக்கூடிய ஒரு பாட்டம் நடைபெறும். கேதா சத்தியாகிரகம் காந்தி வந்து இந்தியாவுக்கு வந்து முதல் 3 போராட்டம் முக்கியம். அதை ஷார்ட்கட்டா நம்ம என்ன சொல்லுவோம்னா கேக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, சம்பரான், அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக்கு, கேதா சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்லுவோம். அதுல கேதா 1918. அப்ப இதை வச்சு மேட்ச் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் 1, அடுத்து 4, அடுத்து 2, அடுத்து 3. அப்போ 1, 4, 2, 3 ஆப்ஷன் சி இருக்கு. ஓகேங்களா, 1, 4, 2, 3 ஆப்ஷன் சி. ஓகேங்களா, இப்படிதான் வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டரை பிராக்டிஸ் பண்ணி பதவிக்கோங்க. அங்க போயிட்டு நமக்கு திணறுவோம், கன்ஃபியூஸ் ஆயிரும், வேற எதுவும் கிடையாது. ஓகேங்களா. புகழ்பெற்ற வெள்ளையரே வெளியேறு இயக்க போராட்டத்தை எந்த காங்கிரஸ் கமிட்டி முடிவு செய்தது? அதாவது எந்த வருஷம் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் வந்து இதை முடிவு செஞ்சாங்க. ஓகேங்களா, வெள்ளையரே வெளியேறு 1942ஆம் ஆண்டு கொண்டு வந்திருப்பாங்க. இதுதான் காங்கிரஸ் ரிபலியன் அப்படின்னு சொல்லுவாங்க. காங்கிரஸ் கிளர்ச்சி செய்ய ஆரம்பிச்சது இந்த போராட்டத்துல தான். இதுதான் காந்தி ஒரு ஸ்லோகனை முன்மொழிச்சிருப்பாரு, டூ ஆர் டை, செய்யலன்னா செத்துப்போ. ஓகேவா, ஒண்ணு போராட்டத்துல வந்து இறங்கு, அப்படி இல்லைன்னா செத்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு காந்தி விக்ரஸா பேச ஆரம்பிச்சாரு. ஓகேங்களா, அந்த வெள்ளையரே வெளியேறு இயக்க போராட்டம் எந்த காங்கிரஸ் கமிட்டியில ரேட்டிஃபைட் செய்யப்பட்டது அப்படின்னா பம்பாய் காங்கிரஸ் ரேட்டிஃபை. அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது ப்ரீவியஸ் கொஸ்டின், என்சிஎம் ஒத்துழையாமை இயக்கம் வந்து எந்த போராட்டத்துல வந்து என்ன செய்யப்பட்டது, ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படி பார்த்தீங்கன்னா 1920 நாக்பூர் செஷன், நாக்பூர் காங்கிரஸ் மாநாட்டில் வந்து இதை ஏற்றுக்கொள்வாங்க. சரிங்களா. அடுத்து ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம், கரிபி ஹட்டாவோ.
வறுமை ஒழிப்போம் அப்படிங்கிற ஒரு முழக்கம் வந்து எந்த 5 ஆண்டு திட்டத்துல வந்து கொண்டு வரப்பட்டது? 5ஆம் ஐந்தாண்டு திட்டம். ஓகேங்களா? 1974 இருந்து 1978 வரைக்கும் 79 வரைக்கும் வரணும். ஆனா 78லயே வந்து ஸ்டாப் பண்ணிருப்பாங்க. அதுதான் 5வது 5ஆண்டு திட்டம். ஓகேங்களா? இதுதான் கரிபி ஹட்டாவோ. இந்திரா காந்தி வந்து இதை கொண்டு வருவாங்க. கரிபி ஹட்டாவோ, வறுமை ஒழிப்போம் அப்படிங்கிற ஸ்லோகனோட இதை ஆரம்பிச்சு வைப்பாங்க. சரிங்களா? அடுத்து 1131வது கொஸ்டின். கீழ்கண்பவற்றுள் நபார்டின் கீழ் இடம்பெறாத வங்கிகள். ஓகேங்களா? நபார்டு வங்கி அப்படின்றது 1982ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா? ஜூலை மாதம் உருவாக்கப்பட்டதுதான் இந்த நபார்டு வங்கி. இந்த நபார்டு வங்கி இது கீழே நிறைய பேங்க்ஸ் இருக்கும். அதான் சொல்றாங்க. மாநில கூட்டுறவு வங்கி இது கீழே தான். ஊரக வட்டார வங்கி RRB அப்படின்னு சொல்றாங்க, ரீஜனல் ரூரல் பேங்க், அதுவும் இது கீழே தான். மாவட்ட மைய கூட்டுறவு வங்கி, இந்த கூட்டுறவு வங்கி, அக்ரிகல்ச்சர் வங்கி, இதெல்லாம் சம்பந்தமா நபார்டு கீழே தான் வரப்போகுது. ஏற்றுமதி வளர்ச்சி வங்கி இது கீழே கிடையாது. அதுக்கு தனியா ஒரு பேங்கே இருக்குது. அதுக்கு பேர் தான் எக்ஸிம் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கியிருக்காங்க. ஏற்றுமதி இறக்குமதி வங்கி அப்படின்னு சொல்லிட்டு 1982 தான் இதையும் உருவாக்கியிருப்பாங்க. அதுதான் ஏற்றுமதி வளர்ச்சிக்கான வங்கிகள். சரிங்களா? இவற்றில் மாறுபட்ட வரி எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதாவது இது வந்து டிஃபரண்ட் ஒன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 4ஐயும் பார்க்கணும். 4க்கு இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு 3க்கு ஏதாவது ரிலேஷன் இருக்கும். அதை கனெக்டிவிட்டி பண்ணணும். பாருங்க, சொத்து வரி, வருமான வரி, நிறுவன வரி. ஓகேங்களா? அப்புறம் செஸ். ஓகே, அப்ப 4ஐயும் பாருங்க, இது மட்டும் டிஃபரண்டான ஒரு பெயர். நீங்க படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? செஸ் என்பது கூடுதல் வரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வரிக்கு வரி போடுறதுதான் செஸ். ஓகேங்களா? ஆனா மீதி 3மே நார்மலா சம்பாத்தியத்துல போடக்கூடியது ஆண்டு வருமானத்துக்கு போடுறது வருமான வரி, உன் சொத்துல போடக்கூடியது சொத்து வரி, உன்னுடைய நிறுவனங்கள் மீது போடக்கூடியது நிறுவன வரி, இந்த மாதிரி பிரிச்சுக்குவாங்க. ஓகே, அப்ப செஸ்ங்கிறது வந்து கூடுதலா விதிக்கப்படக்கூடிய வரி தான் இந்த செஸ். அப்ப டி, ஆப்ஷன் டி தான் டிஃபரண்டான ஒன். சரிங்களா? அடுத்து டிபிஎஸ்பி, அரசு வழிகாட்டும் நெறிமுறைகளை பத்தி சொல்றாங்க. மேட்ச் பண்ணணும். அதுல என்ன அப்படி பார்த்தா, பொது உடைமை கொள்கை, சோசியலிஸ்டிக் பிரின்சிபல் எது, காந்திய கொள்கை எது, தாராளவாத கொள்கை எது, புதிய வழிகாட்டு நெறிமுறை கொள்கை எது? ஓகேடா? பொது உடைமை கொள்கைன்னா பொதுவான விஷயத்தையும், ஆண் பெண் சமத்துவம், தாழ்த்தப்பட்டவர்களுடைய நலன், இந்த மாதிரி ஏதாவது விஷயத்தை பேசணும். பொது உடைமை கொள்கை என்னது? ஆண் மற்றும் மகளிர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்குதல். 4. காந்திய கொள்கை, காந்தியன் பிரின்சிபல் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூனிஃபார்ம் சிவில் கோட் ஆர்டிகல் 44 பேசுறது, அது காந்தியன் பிரின்சிபல். தாராளவாதி, அதாவது லிபரல் பாலிசி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு டிபிஎஸ்பி, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகளை மேட்ச் பண்ணணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, இங்கெல்லாம் வந்து பிரின்சிபல்ஸ் கொடுத்திருக்காங்க. பொது உடைமை கொள்கை, சோசியலிஸ்ட் பிரின்சிபல், காந்தியன் பிரின்சிபல், லிபரல் பிரின்சிபல், தாராளவாதி கொள்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதிய வழிகாட்டு நெறிமுறை கொள்கை, இதை வந்து இந்த சைடு மேட்ச் பண்ணணும். பொது உடைமை கொள்கைனா பொதுவான விஷயத்துக்கு எல்லாருக்கும் சமமான விஷயத்தை பத்தி பேசணும். அப்போ ஆண் மற்றும் பெண், அதாவது மகளிருக்கு சம வேலைக்கு சம ஊதியம், ஈக்குவல் ரெமுனரேஷன் பத்தி பேசுறாங்க. அதான் பொது உடைமை கொள்கை. ஏக்கு 4. காந்திய கொள்கை அப்படின்னா காந்தினாலே கம்யூனிட்டி டெவலப்மெண்ட், ஒத்த சமுதாயத்தையும் முன்னேற்றம்னு சொல்லுவாரு, சமூக மேம்பாடு திட்டம். 3. தாராளவாத கொள்கை அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா லிபரல் பாலிசி, அதாவது யூனிஃபார்ம் சிவில் கோட் ஆர்டிகல் 44 பேசுறது, அது வந்து 1. புதிய வழிகாட்டு நெறிமுறை அப்படின்னா சுற்றுச்சூழலை மேம்படுத்தணும், காப்பாற்றணும், அதுக்கு பேர் தான் புதிய வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகள். 2. ஓகேடா? அப்போ 4312. ஓகேடா? 4312 ஆப்ஷன் ஏ தான் அது கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? அடுத்து, இந்திய அரசியலமைப்பின் முகவுரையை அரசியல் சாசனத்தின் அடையாள அட்டை என்று கீழ் காணப்படுபவர்கள் யார் கூறியது அப்படின்னு பாத்தீங்கன்னா N.A. பால்கிவாலா அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமானது இந்த முகவுரை. பிரியாம்பிள பத்தி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமான ஒரு கொட்டேஷன் சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் K.M. முன்சி என்ன சொல்லியிருப்பாரு? ஹாரோஸ்கோப் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியலமைப்பின் ஜாதகம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இவர் வந்து அடையாள அட்டை, ஐடென்டி கார்டு, ஐடி கார்டு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப ஐடி 2 எழுத்து வருதா, இங்க N.A. பால்கிவாலா 2 எழுத்து வருதா, இன்சியலா, அப்ப இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி தாகூர் தாஸ் பார்க்வே என்ன சொல்லுவாருன்னா மோஸ்ட் ப்ரீசியஸ் பார்ட் அப்படின்னு சொல்லுவாரு. ஓகே. அடுத்து, மனித கடத்தலை தடை செய்வது பற்றியும் கட்டாய உழைப்பிற்கு தள்ளப்படுவதை தடை செய்வதை பற்றியும் விவாதிக்கும் அரசியல் சட்ட பிரிவு என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது ஹியூமன் டிராபிகிங் அப்படின்னு சொல்லுவாங்க. மனித கடத்தலை வந்து தடுக்கணும், கட்டாயமா வேலை செய்யறத பாண்டட் லேபர் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் தடுப்பதற்கான ஒரு கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் இருக்குது. அதுதான் ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கும். அதுல ஆர்டிகல் 23 இதை பத்தி பேசும்.
ஆர்டிகல் 24 வந்து சைல்டு லேபரை பத்தி பேசும். ஓகேங்களா, குழந்தை தொழிலாளர் உழைப்பு முறையை பத்தி பேசும். சரிங்களா, டங்கன் நீர் சந்தி. ஓகேங்களா, டங்கன் பேசேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. டங்கன் அப்படி சொல்லுவாங்க. அதாவது இந்தியாவுடைய தீவு ரொம்ப முக்கியமான ஒரு தீவுனா அந்தமான் நிக்கோபார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த அந்தமானையும் நிக்கோபாரையும் பிரிக்கக்கூடிய லைனுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா 10 டிகிரி சேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. 10 டிகிரி கால்வாய் அப்படி சொல்லுவாங்க. அந்த அந்தமான்ல நிறைய இருக்குது தீவுகள். நம்ம அந்தமான் நிக்கோபார்ல 500க்கும் மேற்பட்ட தீவுகள் இருக்கும். இப்போ அந்தமான்ல கிரேட் அந்தமான், லிட்டில் அந்தமான், நார்த் அந்தமான், மிடில் அந்தமான் நிறைய வரும். ஓகே, இதுல இந்த டங்கன் நீர் சந்தி எதை தெரியுமா பிரிக்கும்? சிறிய அந்தமானையும் பெரிய அந்தமானையும் பிரிக்கக்கூடியது. அதாவது லிட்டில் அந்தமான் அண்ட் கிரேட்டர் அந்தமான் ரெண்டையும் பிரிக்கக்கூடிய ஒரு பேசேஜுக்கு பேர் தான், நீர் சந்திக்கு பேர் தான் டங்கன் நீர் சந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஓகே. அடுத்து தமிழ்நாடு பற்றிய ஒரு டேட்டாஸ். ஓகேங்களா, என்விரான்மெண்ட் டேட்டாஸ். தமிழ்நாட்டின் மொத்த தேசிய பூங்காக்கள் மொத்தம் 5 இருக்கு. சரிங்களா, மொத்த தேசிய பூங்காக்கள் 5 இருக்குது. தமிழ்நாட்டில் ரீசன்ட் ட்ரெண்ட்ல ராம்சர் தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ராம்சர்னால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரநிலம். ஓகேங்களா, ஈரநிலம் வெட்லாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து தமிழ்நாட்டில் 16 ஈரநிலம் இருக்கு. இந்தியாவிலே அதிகமா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் தான். தமிழ்நாட்டின் மொத்த உயிர்கோள காப்பகமும் 3 இருக்குது. ஓகேங்களா, அடுத்து தமிழ்நாட்டின் மொத்த யானைகள் சரணாலயம் 4 கிடையாது, மொத்த யானைகள் சரணாலயம் 5 இருக்கு. சரிங்களா, யானைகள் சரணாலயம் 5 இருக்கு. அப்ப தவறானதுதான் கேட்கிறாங்க, டி தான் தவறானது. சரிங்களா, அடுத்து பசியை பிணியாக உருவகம் செய்து அதை போக்க வேண்டிய அவசியத்தை கூறுகின்ற புரட்சி காப்பியம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அதாவது பசிங்கிற ஒரு கொடுமையான விஷயத்த சொல்ல, அதை வந்து அருமையா வந்து அது அறப்பணியா உணவு கொடுக்கறது சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு இலக்கியம் சொல்லப்பட்டதுன்னா அது எந்த இலக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை இலக்கியம் தான். சரிங்களா, அடுத்து ஆர்டிகல்ஸ், ரொம்ப முக்கியமான ஆர்டிகல்ஸ் எல்லாமே. ஓகேங்களா, இது வந்து எது சரியாகவா? ஆமா, சரியாக அல்லது தவறாக பொருந்தி உள்ளது. கீழே ஆப்ஷன் வச்சு நீங்க சொல்லணும். ஓகேங்களா, இதெல்லாம் சரி இதெல்லாம் தவறு சொல்லி. ஆர்டிகல் 338A அது என்ன பிரிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா பழங்குடியினருக்கான தேசிய கமிஷன், நேஷனல் கமிஷன். அதாவது எஸ்டி பீப்புளுக்கான கமிஷன் வந்து 338A. 338 எஸ்சி பீப்புளுக்கான கமிஷன்ஸ். ஓகே, நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி. அடுத்து ஆர்டிகல் 333 எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா மாநில சட்டப்பேரவையில ஆங்கிலோ இந்தியன், அதாவது எம்எல்ஏஸ் இருக்காங்க. அதுல வந்து ஒவ்வொரு சட்டமன்றத்துக்கும் ஒரு ஆங்கிலோ இந்தியன் வந்து கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் 234 எம்எல்ஏ அப்படின்னா ஒரு எம்எல்ஏ ஆங்கிலோ இந்தியன் கொடுத்தாங்க. இப்ப கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுதான் ஆர்டிகல் 333. அடுத்து ஆர்டிகல் 331 பட்டியலின மக்களுக்கான நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி அப்படின்னு சொல்றாங்க, தப்பு. ஆர்டிகல் 331 எதுக்கு சொல்லணும்னா பார்லிமெண்ட்ல எம்பில ஒரு 2 மெம்பர் ஆங்கிலோ இந்தியனுக்காக கொடுப்பாங்க. 2 மெம்பர் ஆங்கிலோ இந்தியன் கொடுப்பாங்க. அதை சொல்லக்கூடியது ஆர்டிகல் 331. தப்பா மேட்ச் இருக்கு, இது தவறு. ஓகேங்களா, இந்த ரெண்டும் சரி. ஆர்டிகல் 330 எல்லாருக்குமே தெரிஞ்சது, பட்டியலின மற்றும் பழங்குடியின மக்களுக்கான மக்களவை தொகுதி தனி தொகுதி ஒதுக்கீடு. நான் சொன்னத ரிசர்வ்டு சீட்ஸ் எஸ்சி அண்ட் எஸ்டி பீப்புளுக்கு 330 கரெக்ட் தான். அப்போ 1 to 4 கரெக்ட், 3 வந்து தவறு. ஆப்ஷன் பி பாம்பே. சரிங்களா, அடுத்து ஒரு யூனிட் 8 கொஸ்டின். பிரினி, ரகசியவதி, தாலமி, டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. நூல் யார் யாரும் எழுதுனது, எது சம்பந்தமானது மேட்ச் பண்ணணும். கண்ணு மூடி போட்டா டிஸ்கவரி ஆஃப் இந்தியா ஜவஹர்லால் நேரு, பார்த்த உடனே சொல்லிடணும். சரியா, மறக்கூடாது. அடுத்து ரகசியவதி அப்படின்னாலே அதை வந்து லிட்டன் பிரபு எழுதியிருப்பார். லிட்டன் பிரபு தான் என்ன பண்ணுறது, சீக்ரெட் வே அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து தமிழ்ல மாத்தி எழுதுனது மனோன்மணியம் சுந்தரனார். ஓகேங்களா, பிக்கு வந்து 1. பிலினி, தாலமி இது மட்டும் தான் கன்ஃபியூஸ் ஆகும். கொஞ்சம் ஜியோகிராபிக்கல் புக் ரிலேட்டடா அப்படின்னா தாலமி. ஓகே, பூகோள நூல். பிலினி அப்படின்னா நேச்சுரல் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஒரு உயிரியல் நூல் தான். 3. ஓகே, அப்ப 3142 ஆப்ஷன் பி. சரிங்களா, அடுத்து ஐயனம்ல ஹரிஜன் என்ற பத்திரிகை. இந்த வார்த்தையை கொண்டு வந்ததும் சரி, இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா கடவுளின் குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஹரிஜன் என்ற புத்தகம், அது ஹரிஜன் என்ற பெயருக்கு. அப்ப அந்த பத்திரிகை யார் கொண்டு வந்திருப்பாங்கன்னா காந்திஜி அவர்கள் தான் அந்த பத்திரிகை கொண்டு வந்திருப்பாங்க. ரொம்ப ஃபேமஸ் ஆனது காந்திஜி கொண்டு வந்த இதர பத்திரிகை இந்தியன் ஒப்பீனியன், இதெல்லாம் வந்து மற்ற பத்திரிகைகள். சரிங்களா, அடுத்து காங்கிரசின் தந்தைகள் என்று அழைக்கப்படுது. காங்கிரஸ் உருவாக்கப்பட்டது 1885. காங்கிரஸ் ஏன் உருவாக்குனாங்க? பொதுமக்கள் கிட்ட இருந்து நம்மளுடைய நம்மளுடைய ஆங்கில அரசை பாதுகாத்துக் கொள்ளணும். எப்படி பாதுகாத்துக் கொள்ளணும்? அவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ஒரு அமைப்பு கிட்ட வந்துட்டு அதன் மூலமா நம்ம கிட்ட வரட்டும். இதுக்கு இப்படி கொண்டு வந்ததுதான் இந்த காங்கிரஸ். இதை உருவாக்குனது ஏஓ ஹியூம், ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் அப்படி சொல்லுவாங்க.
இவரும் அப்புறம் வில்லியம் வெப்டர், இவங்க 2 பேரும் தான் காங்கிரஸ் உடைய தந்தை என்று சொல்லுவார்கள். ஓகே, 2 and 4 ஆன்சர். அடுத்து கன்னட மொழியில் எழுதப்பட்ட கவிராஜ மார்க்கம் யாருடைய காலத்தை சேர்ந்தது? ஓகே, ரொம்ப முக்கியமானது. கன்னட மொழியில கவிராஜ மார்க்கம் நூல் வந்து ஒரு மன்னரே எழுதியிருப்பாரு. அமோக வர்சர் அப்படின்னு ஒரு மன்னரே எழுதியிருப்பாரு. அமோக வர்சர் என்ற ஒரே எழுதியிருப்பாரு. அமோக வர்சர் 1 அவர் தான் எழுதியிருப்பாரு. ஒரு சான்ஸ்கிரிட் மொழியில் எழுதப்பட்ட ஒரு புக்கை தழுவிதான் கன்னட மொழியில் எழுதப்பட்டிருக்கும். இதை எழுதுறது யாரு, அப்படி யாருடைய காலத்தை சேர்ந்தது அப்படி பாத்தீங்கன்னா ராஷ்டிரகூடருடைய காலத்தை சேர்ந்தது. சரிங்களா, ராஷ்டிரகூடருடைய காலத்தை சேர்ந்த ஒரு நூல். ஓகேங்களா. அடுத்து நான் இப்பதான் சொன்னேன், இந்த லிட்டன் பிரபு எழுதிய சீக்ரெட் வே, ரகசிய வதிங்கிற நூலை தமிழ்ல ரகசியவதி அப்படிங்கிற பெயர்ல எழுதுனது யாரு அப்படின்னா மனோன்மணியம் சுந்தரனார். சரிங்களா, நம்ம கொடுத்த ஆன்சர்ல சின்ன ஒரு மிஸ்டேக், மனோன்மணி மீனாட்சி சுந்தரனார் இருக்கும், தவறு. ஆன்சர் ஏ கிடையாது. 156க்கு ஆன்சர் ஏ கிடையாது, சி. மாத்திக்கோங்க. அடுத்து காதலையும் வீரத்தையும் ஒரு சேர பேசும் நூல். ஓகேங்களா, அதாவது தமிழ்ல வந்து நிறைய நூல் இருக்குது. குறுந்தொகை, 8 தொகை, 10 பாட்டு, நிறைய நூல் இருக்குது. இது எல்லாத்திலையும் ஒரு நூல் தான் காதலையும் வீரத்தையும் பேசும். அதான் நெடுநெல் வாடை, அதாவது நெடு நல், இந்த 2மே வந்து ஒவ்வொரு விஷயத்த சொல்லும். அதனாலதான் காதலையும் வீரத்தையும் ஒரு சேர பேசுது. சரிங்களா. அடுத்து புத்தரின் தத்துவங்களை மிக சிறந்த முறையில் 7 படலங்களாக விவரிக்கும் ஒரு பௌத்த நூல்னா புத்த புத்தகம்னாலே பீடக நூல்கள் தான். ஓகேங்களா, அது திரிபீடகா சொல்லுவாங்க. சுத்த பீடகா, வினய பீடகா, அபிதம்ம பீடகா. அது வந்து தத்துவங்கள்ல 7 படலமாக விவரிக்கக்கூடியதுன்னா அபிதம்ம பீடகம். சரிங்களா, அபிதம்ம பீடகம். அடுத்து சங்கம் அப்படின்னா என்ன மீனிங் சொல்லுவாங்க? புலவருடைய ஒரு கேங், அது அசம்பிளி ஆஃப் தமிழ் போயட்ஸ், தமிழ் கவிஞர்களின் குழு, அவையதான் சங்கம் என்று சொல்லுவாங்க. எளிமையான கொஸ்டின் தான். அடுத்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின், மாநிலங்களவை பண மசோதாவை எவ்வளவு நாட்களை வந்து தாமதப்படுத்தலாம்? பண மசோதா என்ன அப்படின்னா மணி ரிலேட்டட் ப்ரொவிஷன்ஸ் சொல்லக்கூடியதுதான் மணி பில் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஆர்டிகல் வந்து 110 இதான் கேள்வி கேட்பாங்க. ப்ரீவியஸ் எக்கச்சக்கமானதான் கேட்டிருக்காங்க. சரிங்களா, மணி பில், பினான்சியல் பில் இருக்கு, அது வேற, அது நிதி மசோதா, இது பண மசோதா. அப்போ இது வந்து 2 ஹவுஸ்லயும் பாஸ் ஆகணும். அதுக்கப்புறம் பிரசிடென்ட் கிட்ட போகும். ஃபர்ஸ்ட் ஒரு ஹவுஸ் லோக்சபால வர்றதுக்கு முன்னாடியே பிரசிடென்டோடைய முன் அனுமதி தேவை. லோக்சபால பாஸ் ஆயிட்டு ராஜ்யசபாவுக்கு வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ராஜ்யசபா ஏதாவது மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னதுன்னா லோக்சபா நினைச்சா மட்டும்தான் அது முடியும். ராஜ்யசபா நினைக்க மட்டும்தான் செய்ய முடியும். அவங்களால முடியாது, அதை வித்ஹோல்டு பண்ண முடியாது. வெயிட் பண்ண வச்சா முந்தி போனா ஒரு 14 நாள் தாமதப்படுத்தலாம். அதுக்கு மேல ஆட்டோமேட்டிக்கா பிரசிடென்ட் போயிடும். பிரசிடென்ட் கம்பல்சரி அசன் கொடுத்தா ஆகும். ஓகேங்களா, அதுதான் 14 days. ரொம்ப முக்கியமானது ஒரு. சரிங்களா. அடுத்து ரொம்ப ஈஸியானது, கரண்ட் அஃபேர்ஸ் தொடர்பான ஒரு விஷயம். காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து. ஓகேங்களா, சட்டப்பிரிவு அது 54 இருந்து 2019 தான் கேன்சல் பண்ணாங்க. ஜம்மு காஷ்மீர் மாநில அந்தஸ்துல இருந்து யூனியன் பிரதேசமாவும் மாத்திட்டாங்க. அது என்ன ஆகுதுன்னா ஆர்டிகல் 370, ஆர்டிகல் 370. ஓகேங்களா, அதுதான் பாத்துட்டீங்கன்னா சிறப்பு அந்தஸ்தை வந்து கொடுத்தது அந்த ஆர்டிகல் தான். ஓகேங்களா. அடுத்து சயின்ஸ்ல, பிசிக்ஸ்ல துப்பாக்கி சுடும் பொழுது என்ன விதி? சிம்பிளானது. துப்பாக்கி சுடும் போது பார்த்துருப்பீங்க நிறைய மூவிஸ் தான். இப்படி வச்சு நம்ம ஷோல்டர் வச்சு துப்பாக்கியை வந்து கன் வந்து ஷூட் பண்ணும்போது அப்படியே 1 செகண்ட் வந்து பின்னாடி போற மாதிரி இருக்கும். அதனாலதான் ஷோல்டரை வந்து ஷோல்டரை தாண்டி இப்படி சுடக்கூடாது, ஷோல்டரோட டச் பண்ணி சுடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா குண்டு வேகமா முன்னோக்கி செல்லும் பொழுது பின்னோக்கி ஒரு பிரஷர் வந்து நம்மளை வந்து புஷ் பண்ணும். அது வந்து ஷோல்டர்ல நிறைய காயம் ஏற்பட காரணமாயிடும். அதனால ஷோல்டரை டச் பண்ணி வைக்கணும்னு சொல்லுவாங்க. அப்ப இது சம்பந்தமான என்ன விதி அப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விசைக்கும் அதற்கு இணையான எதிர் விசை உண்டு அப்படி சொல்லக்கூடிய ஒரு விசை தான் நியூட்டன் 3வது இயக்க விதி. ஓகே, இதுதான் ராக்கெட் ஏவுதலையும் இந்த விதி தான் பயன்படுகிறது. சரிங்களா. அது தமிழக அரசியல் கீழ்கண்டவற்றில் அண்ணாவின் கொள்கை ரொம்ப முக்கியமானது. அண்ணா வந்து சிலபஸ் கொடுத்திருக்காங்க. அப்ப அண்ணாவுடைய கொள்கையினாலே நமக்கு கண்டிப்பா வருது மத்திய கூட்டாட்சி, மாநிலத்து சுயாட்சி. இந்த வேர்டு வந்து ரொம்ப ஃபேமஸ். அப்ப அந்த வேற வச்சுக்கோங்க. தமிழகத்தின் தனித்தன்மை நிறைவேற்றுது. ஆமா, எப்பவுமே தமிழகத்தை தனியே ஐடென்டி பண்ணி காட்டணும் நினைப்பாரு. கரெக்ட் தான். மாநில சுயாட்சி நான் சொன்னதுதான். விஞ்ஞான சோசியலிசம். ஆமா, சயின்டிபிக் சோசியலிசம். ஓகே, சும்மா கண்ணை முடிட்டு எல்லாத்தையும் நம்ப கூடாது. ஓகேடா, விஞ்ஞான ரீதியா இருக்குன்னு சொல்லுவாரு. கூட்டுறவு கூட்டாட்சி, எஸ், எல்லாமே ஓகே, அனைத்துமே அண்ணாவின் கொள்கைகள் தான். சரிங்களா. அடுத்து சங்க புலவர்கள் தம் கவிதைகளை எங்கே வகைப்படுத்தினார்கள்? அதாவது கொஸ்டின் இன்டைரக்டா கேட்கிறாங்க, வேற எதுவுமே கிடையாது. சங்க புலவர்கள், சங்காலத்திற்குரிய புலவர்கள் எல்லாரும் வந்து அவருடைய கவிதைகளை வந்து எங்க அசம்பிள் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. நமக்கே தெரியும், சங்கம் வளர்த்த மதுரை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மதுரையில் தான் சங்கால புலவர்கள் தன்னுடைய நூல்களை வந்து அசம்பிள் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா.
அடுத்து நவீன தமிழகத்தில் தோன்றிய முதல் சமூக சீர்திருத்தவாதியாக கருதப்படுவார். அப்ப ஆப்ஷனை பார்க்கணும். ரொம்ப பலம். பெரியார் தான் ரீசெண்ட் 1930க்கு மேலதான் சீர்திருத்தத்தை பத்தி பேசுறாரு. ஓகேங்களா? அப்ப பெரியார் தான் ரீசெண்ட் 2. அயோத்தியாசர் 1890 வள்ளலாரும் 1860. அதுக்கு முன்னாடியே சமூக சீர்திருத்தத்தை ஸ்டார்ட் பண்ணி விட்டதே இவர்தான். ஐயா வைகுண்ட சுவாமிகள் தென் தமிழகத்தை சேர்ந்தது வந்து இந்த திருவாங்கூர் சமஸ்தான பகுதிகளில் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருப்பாரு ஐயா வைகுண்ட சுவாமிகள். அதான் சமபந்தி, துவையல் பந்தி முறை. ஓகேங்களா? அப்புறம் வந்து சிறு தெய்வங்கள் வழிபாடு, நிறைய விஷயத்துல மாற்றம் கொண்டு வந்திருப்பாரு. ஓகேங்களா? அவர் தான் முதல் சமூக சீர்திருத்த அறியப்படுகிறார். அடுத்து தென்னிந்திய ஓவியங்களை பற்றிய ஒரு கட்டுரை, அதாவது ஒரு நூல் அப்படின்னு சொல்லலாம், கட்டுரை கூட சொல்லலாம். அப்போ ஓவியத்தை பற்றின ஒரு நூல் அப்படி பார்த்தீங்கன்னா தட்சிண சித்திரம், மகேந்திரவர்ம பல்லவன் எழுதிய ஒரு நூல் தான் தட்சிண சித்திரம். இந்த நூலை எழுதுனதால அவருக்கு என்ன பட்ட பெயர் இருக்கும்? சித்திரக்கார புலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓவியத்தை பத்தி சொல்லக்கூடிய ஃபுல் டீட்டெயிலான ஒரு நூல்னா தட்சிண சித்திரம் தான். மகேந்திரவர்ம பல்லவன் இந்த புத்தகத்தை அவர் தான் எழுதியிருப்பார். சரிங்களா? இது எல்லாமே பல்லவர் கால புத்தகம் தான். அடுத்த கொஸ்டின் 174. தென் திராவிட மொழிகளில் அல்லாதது எது? அதாவது இல்லாதது எது கேட்கிறாங்க. மொத்தமா நம்மளுடைய திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு 25க்கும் மேற்பட்ட மொழிகள் உண்டு. அதை 3ஆ பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? தென் திராவிட மொழி, நடு திராவிட மொழி, அப்புறம் வந்து வட திராவிட மொழி அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமா தான் லொகேஷன் அடிப்படையில் சவுத் ஸ்டேட்ல, நடு இந்தியாவின் மைய பகுதியில, இந்தியாவின் நார்த் பகுதியில் இருக்கக்கூடிய திராவிட மொழிகள் சொல்லிட்டு 3ஆ பிரிச்சிருப்பாங்க. அதில் தென் திராவிட மொழிகள் அல்லாதது தமிழ்னா தென் திராவிடம் தான். தமிழ், கன்னடம், மலையாளம், துளு இது எல்லாமே தென் திராவிட மொழி தான். இது இருக்குது இது எல்லாமே தென் திராவிட மொழி. இது மட்டும் தான் தென் திராவிட மொழி கிடையாது. சரிங்களா? தெலுங்குமே என்னதான் ஆந்திரா பகுதியில் பேசினாலும் அது தென் திராவிட மொழி கிடையாது. சரிங்களா? அடுத்து தவறான இணை, அதாவது என்னென்ன பகுதியில் என்னென்ன விஷயங்கள் ஃபேமஸ் ஆனது, ப்ரொடக்ஷன் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு. ஈரோடு ஜவுளி சந்தை நமக்கு தெரியும். அடுத்து திருப்பூர் பின்னலாடை நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. திருப்பூரை வந்து என்ன சொல்லுவாங்க? பின்னலாடை நகரம். ஓகே, அடுத்து அதுவும் கரெக்ட் தான். தூத்துக்குடி பெட்ரோலிய பொருட்கள், அதாவது கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் வந்து அதிகமா இருக்கு. கரெக்ட் தான். டிஎன்பிஎல் நாமக்கல் கிடையாது, கரூர்ல இருக்கு. ஓகேங்களா? நாமக்கல்ல வந்து முட்டையும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேருந்து களத்தொகுதி அதுதான் ஃபேமஸ். டிஎன்பிஎல் கரூர்ல இருக்கு. சரிங்களா? அப்போ சரியா, அதாவது தவறாக பொருந்தியது ஆப்ஷன் டி. ஃப்ரீ லேப்டாப்ஸ், இலவச மடிக்கணினி வழங்கும் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? அதாவது நம்ம இந்த 12th முடித்தவங்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்கும் திட்டம், அதுக்கப்புறம் 11th கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இது எல்லாமே 2011ஆம் ஆண்டு இருந்தால் தொடங்கப்பட்டது தான். அதுக்கப்புறம் நிறைய எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ரீசெண்டாக நிறைய இஷ்யூ வந்தது. நிறைய ஸ்கூல்ஸ்ல வந்து லேப்டாப் வந்து என்ன செய்யல, கொடுக்கல அப்படின்ற மாதிரி தான் இஷ்யூ வந்தது. ஆனாலும் தொடங்கப்பட்ட ஆண்டு தெரிஞ்சுக்கோங்க 2011. ஏன்னா நமக்கு எஜுகேஷன் சிலபஸ் ஒரு வேர்டு இருக்கு, அது சம்பந்தமா ஸ்கீம்ஸ் கேட்கலாம். சரிங்களா? அடுத்த யூனிட் 8ல கதை பாடலுக்கு தமிழ்ல அம்மானை என்ற பெயரும் உண்டு. ஓகேங்களா? கதை பாடலுக்கு அம்மானை அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்த சொல் எந்த நூல்ல வந்து முதலாக கையாளப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா சிலப்பதிகாரம் நூல்ல தான் முதலாக அம்மானை என்ற சொல்லு வந்து கையாளப்பட்டது. சரிங்களா? அடுத்து தேசிய உறுதிமொழி எந்த ஆண்டு பிதிமரி வெங்கட சுப்பாராவ் என்பவரால் எழுதப்பட்டது? ஓகேங்களா? அதாவது நம்ம ஒவ்வொரு விஷயம் படிக்கணும். தேசிய கொடி, தேசிய கீதம், அப்புறம் தேசிய பாடல், இதெல்லாம் யாரால் இயற்றப்பட்டது, யாரால் தேசிய கொடி நெய்யப்பட்டது, மாடல் வந்து டிசைன் பண்ணப்பட்டது, இதெல்லாம அது எல்லாமே எந்த டேட்டில் வந்து அப்செட் பண்ணப்பட்டது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய உறுதிமொழி ஸ்கூல்ல தான் எடுத்துருப்பீங்க, கையை நீட்டி அப்படின்னா கையில நடுவில் நீட்டிக்கிட்டு என்ன சொல்லுவோம், இந்தியாவோட தாய்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பிளட்ஜ் எடுத்திருப்பீங்க. உறுதிமொழி அது வந்து பிதமரி வெங்கட சுப்பாராவ் ஆந்திராவை சேர்ந்தவரால் எழுதப்பட்டது. எப்பொழுது எழுதப்பட்டது அப்படின்னா 1962ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது, எழுதப்பட்டது. சரிங்களா? இயர் கேட்பாங்க, யாருன்னு கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. கீழே கொடுக்கப்பட்டது யார் 1968ஆம் ஆண்டு சுயமரியாதை திருமண பாதுகாப்பு சட்டத்தை அறிமுகப்படுத்தியவர்? அப்போ தமிழ்நாட்டுல சுயமரியாதை திருமண சட்டம் ரொம்ப முக்கியமானது. 1968 அப்படின்னு சொன்னாலே கண்ணை ஒட்டி யாரை போட்டுதான், பேரறிஞர் அண்ணா தான். அவருடைய ஆட்சி காலமே 1967 இருந்து 1967 தொடக்கத்துல இறந்து போயிருவாரு. அப்ப 67 நிறைய விஷயங்கள் 2 வருடம் ரூல் பண்ணாலும் நிறைய விஷயத்தை கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? சமுதாய சீர்திருத்தத்திற்காகவும் கொள்கை பிடிப்போம் நிறைய விஷயம் வந்திருப்பாங்க. அது ரொம்ப முக்கியமானதான் இந்த பெரியாருடைய கொள்கையான சுயமரியாதை திருமண பாதுகாப்பு சட்டம் பெரியர் அண்ணா அவர்கள் 1968 கொண்டு வரப்பட்டது. அடுத்த ஒரு குறள்ல பாருங்க, சேராது இயல்பது நாடு என முடியும் குறளில் வாழும் உயிர்களை வருத்தும் 3 தீமைகள். ஓகேங்களா? அதாவது வாழக்கூடிய உயிரினங்களை ஒரு 3 விஷயம் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தலாமா. என்னதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா பசி, பிணி, பகை. ஓகேங்களா?
ஹங்கர், டிசீஸ், எனிமிட்டி, இந்த 3 விஷயம் தான் வாழக்கூடிய ஒவ்வொரு உயிரினரும் கஷ்டப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து பின்னொரு தமிழ்நாடு சம்பந்தமா யூனிட் 9 பாயிண்ட்ஸ் தான் தமிழ்நாடு ஜியோகிராஃபி. தமிழ்நாடு தொடக்கத்தில் 13 மாவட்டம் உள்ளது. ஆமா, தமிழ்நாடுங்கிற ஒரு மாநிலம் 1956 ஆந்திரா, கேரளா, மைசூர் மாகாணம் பிரிச்சு 1956 உருவாக்கப்படும் பொழுது, நவம்பர் 1 உருவாக்கப்படும் பொழுது தமிழ்நாட்டில் வெறும் 13 மாவட்டம் தான் இருந்தது. அப்புறம் தான் ஒவ்வொரு மாவட்டமா பிரிச்சு இன்னைக்கு டேட் தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்கள் உள்ளன. 2 ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். என்னதான் 13 மாவட்டத்திலிருந்து 38 மாவட்டம் ஆனாலும் அந்த 13 மாவட்டத்தினுடைய சென்னை, நீலகிரி, கன்னியாகுமரி இந்த 3 மாவட்டம் தான் இன்னைக்கு எதுவும் பிரிக்கப்படாத மாவட்டம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ ஒரு காலத்துல திருநெல்வேலி மாவட்டம் பெரிய மாவட்டம், அது திருநெல்வேலி தனியாக, தூத்துக்குடி தனியா பிரிச்சாங்க. அதுக்கப்புறம் திருநெல்வேலி மாவட்டத்தை இப்ப ரீசெண்டா 3 years பேக் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தை திருநெல்வேலி தென்காசி என்று பிரிச்சாங்க. வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, வேலூர் 3ஆ பிரிச்சிருக்காங்க. இதே மாதிரி ஒரு 3 மாவட்டம் பிரிக்கவே இல்லை இன்ன வரைக்கும். சென்னை, நீலகிரி, கன்னியாகுமரி 3 மாவட்டத்தை பிரிக்கவே இதுவரை பிரிக்கப்படாது. எஸ், 3 ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்ட். அனைத்தும் சரி. சிறுநீரக செயல்பாடு குறைபாட்டால் பின்வரும் எந்த விளைவு ஏற்படும் அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது கிட்னி ஸ்டோன் அப்படி சொல்றாங்கல்ல, கிட்னில வந்து நமக்கு நிறைய ப்ராப்ளம் வந்தா என்ன விளைவு ஏற்படுதுன்னா நைட்ரஜன் கழிவு அதிகரிக்குமாமா. ஓகேங்களா? வெளியே நைட்ரஜன் கழிவுகள்ல அதுதான் அதிகரிக்குமாமா கிட்னிஸ் குறைபாடு ஏற்பட்டால். அடுத்து, எந்த முறையின் மூலம் தாதுவில் இருந்து ஆவியாகும் சுத்தங்களை நீக்க இயலும்? எந்த முறை மூலமாக ஆவியா போகக்கூடிய தாதுகள் இருக்கக்கூடிய அசுத்தங்களை சொல்லிட்டு பாருங்க, அசுத்தங்களை நீக்க இயலும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வறுத்தல் முறையில், ரோஸ்டிங். ஓகேங்களா? ஹீட் பண்ணி வறுக்கும் பொழுது அதோடைய மாசுக்கள் எல்லாமே என்ன ஆயிரும், அப்படியே ஆவியாக போயிடும். ஓகேங்களா? அதுதான் ஹீட்டிங், அதுதான் ரோஸ்டிங். அடுத்து, அலாவுதீன் கில்ஜியின் சீர்திருத்தங்களில் தவறானதை தேர்ந்தெடு. ஓகேங்களா? அலாவுதீன் கில்ஜினாலே அவர் வந்து ரிஃபார்ம்ஸுக்கு பெயர் போனவர், ஏகப்பட்ட ரிஃபார்ம்ஸ் சீர்திருத்தம் கொண்டு வந்திருப்பார். அது இது தவறானது. அலாவுதீன் கில்ஜிங்கிறது டெல்லி சுல்தான் கில்ஜி வம்சத்துல வரக்கூடிய 2வது மன்னர். ஓகேங்களா? 1796 மன்னராக இருந்திருப்பார். அதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். தேவகிரி படையெடுப்பு மன்னராயிருப்பார். உழவரிடமிருந்து நேரடியாக, விவசாயிகிட்ட நேரடியாக வரி வசூல் பண்ணாரா? ஆமா, டைரக்டா வரி வசூல் பண்ணாரு. அஞ்சல் முறை இவருடைய காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது. எஸ், இதுவும் கரெக்ட் தான். மது, போதைப் பொருட்கள் எல்லாமே தடை பண்ணாரு. எஸ், சூப்பர் கவர்மெண்ட் ரன் பண்ணாரு. அலுவலர்களை பரம்பரையாக பணியமர்த்துகிற முறை அறிமுகப்படுத்தியது கிடையாது. இது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தாரு. இவருக்கு முன்னாடி அங்க வேலை பார்க்கக்கூடிய அலுவலர்கள் எல்லாருமே பரம்பரையா அதே வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. இதனால இவரு குவாலிட்டி கம்மியாகுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது பரம்பரையாக நியமனம் பண்றது ரத்து செஞ்சார். அடுத்து பொறுத்துக சட்டங்கள், அது தொடர்பான ஆண்டுகள். குழந்தை தொழிலாளர் தடுப்பு சட்டம். ஓகேங்களா? எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தா 1986. 3. சரிங்களா? போக்சோ சட்டம். ஓகேங்களா? பிரிவென்ஷன் ஆஃப் சைல்டு செக்ஷுவல் அபியூஸ் ஆக்ட் சொல்லுவாங்க. 2012ஆம் ஆண்டு. 2. குழந்தை திருமண தடை சட்டம் 2006ஆம் ஆண்டு. இளஞ்சிறார் நீதி சட்டம் வந்து 2015ஆம் ஆண்டு. அப்போ 3214. தமிழ்நாட்டில் மொத்தம் இடஒதுக்கீட்டின் வீதம் என்ன, சதவீதம் எவ்வளவு, மொத்த சதவீதம் இடஒதுக்கீடு. ஓகேங்களா? ஆக்சுவலா இந்திரா சௌஹானி கேஸ், அதாவது மண்டல் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மண்டல் கமிஷன் பேர சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லணும்னா 51% அதுக்கு மேல ரிசர்வேஷன் கொடுக்கக்கூடாது, அப்படி 50% மேல ரிசர்வேஷன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அதை மீறி தமிழ்நாடுல 69% இடஒதுக்கீடு இருக்கதான் செய்யுது. ஓகேங்களா? மொத்த இடஒதுக்கீடு அதுக்குள்ள கம்யூனிட்டிஸ் மாறும், பிசி, எம்பிசி எவ்வளவுன்னு சொல்லிட்டு மாறும். ஓகேங்களா? இது மிக அதிக விசை மிக குறுகிய நேரத்திற்கு ஒரு பொருளின் மீது செயல்படுமாயின் அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஓகே, ரொம்ப வேகமான விசை. ஓகேங்களா? வேகமா சொல்லக்கூடிய போர்ஸ் ஒரு பொருள் மேல மிக குறுகிய காலம், ஷார்ட் டைம்ல டக்குன்னு அது படும் பொழுது அது என்ன பேரு அப்படின்னு சொல்றாங்க? கனத்தாக்கு விசை அப்படின்னு சொல்லுவாங்க. கனத்தாக்கு விசை, இம்பல்ஸ் அப்படி சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிரிக்கெட் வேகமா பந்த போடுவாங்க. கிரிக்கெட் பார்ப்பீங்கன்னா 120 கிலோமீட்டர் 130 கிலோமீட்டர் வேகத்துல பந்து வருதுன்னு சொல்லுவாங்க. அதை வந்து அதாவது பேட்டை வந்து வச்சு செய்வாங்க, வேகமா விளாசுவாங்க. அப்போ வேகமா அதை படும்போது டக்குனு ஒரு செகண்ட் தான் படும், ஆனாலும் அதோடைய விசை வந்து அதிகமா இருக்கும். அதுதான் கனத்தாக்கு விசை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேனா? அடுத்து, மையலின் உரை நியூரானின் எந்த பகுதியை சூழ்ந்துள்ளது? ஓகேங்களா? இது வந்து நீங்க ஸ்கூல் கூட படிச்சிருப்பீங்க. இந்த நியூரானுடைய படத்தை போட்டு அதுல ஒவ்வொரு பகுதியை வந்து சூழ்ந்து சொல்லியிருப்பாங்க. அது ஆக்சன் பகுதியை தான் சூழ்ந்து இருக்குதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா?
இரண்டாவது ஆங்கிலேய மராத்திய போரின் போது கவர்னர் ஜெனரலாக பொறுப்பு வகித்தவர். ஓகேங்களா, நிறைய போர், கர்நாடக போர், பிளாசி போர், பக்சர் போர் நடந்திருக்கும். இரண்டாவது மராத்தா போர்ல வந்து விஜயஸ்ரீ பிரபு தான் கவர்னர் ஜெனரலாக இருந்திருப்பார், இந்தியாவுடைய கவர்னர் ஜெனரலாக. அடுத்து இது ஒரு கால வரிசைப்படுத்துக. ஓகேங்களா, சிவாஜி பிஜாப்பூர் சுல்தான் அப்சல் கானை கொன்றார். அடுத்து கொண்டதேவ் மரணம், சிவாஜி சூறையாடல், புரந்தர உடன்படிக்கை. இந்த புரந்தர உடன்படிக்கை மறக்கவே கூடாது. இயர் 1665 மறக்கூடாது. சரிங்களா, இக்கால வரிசைப்படுத்தி பாரு. தாதாஜி கொண்டதேவ் அவருடைய குரு. ஓகேங்களா, அதாவது அவருடைய கார்டியன், பாதுகாவலர், குரு எதுனால யார்? தாதாஜி கொண்டதேவ் தான். அவர் மரணத்துக்கு அப்புறம் தான் அவர் கீழே இருந்தக்கூடிய எல்லா பகுதிகளையும் சிவாஜி டேக் கேர் பண்ணி வலிமையடைய ஆரம்பிப்பார். இது நடந்ததுக்கு அப்புறம் தான் சிவாஜி எல்லாருப்படி சண்டைக்கு போவார். ஓகேங்களா, அப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் வைக்க போகுது. ஓகேங்களா, அடுத்து சூரத்துங்கிறதா சூறையாடுவதற்கு முன்னாடி, புரந்தர உடன்படிக்கை, ஜெய்சிங்க்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பிஜாப்பூர் சுல்தான் அனுப்பப்பட்ட அப்சல் கான். ஓகேங்களா, அவர் வந்து கொன்றுவார் சிவாஜி. அதுதான் நடக்கும். ஓகே, ரெண்டாவது 1. ஓகேங்களா, அடுத்து சிவாஜி சூரத் சூறையாடுவாரு. அதுதான் அவுரங்கசீப் கோவம் வரும். லாஸ்டா தான் ஜெய்சிங் தலைமையில 2 பேரும் மீட் பண்ணி புரந்தர உடன்படிக்கை போடுவாங்க. 2134. ஓகேங்களா, 2134 ஆப்ஷன் சி. நம்ம இப்பதான் சொன்னோம் ஒரு விசையில வந்து பதில் விசை இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த கன் ஷூட்டிங் வச்சு எக்ஸாம்பிள் சொன்னேன். அதுமாதிரி ராக்கெட்டில் பயன்படுத்தக்கூடிய தத்துவம் என்ன தத்துவம்னா நியூட்டனின் 3வது விதி. அதுதான் ராக்கெட்ல பயன்படுத்தக்கூடிய தத்துவம். இது இல்லாம இன்னொரு விஷயம் வந்து செயல்படும். ஓகேங்களா, எந்த தாதுவை நுரை மிதப்பு முறையில் அடர்ப்பிக்க முடியும்? சல்பர் தாதுவை தான் வந்து நுரை மிதப்பு. ரொம்ப ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான், ஈஸியானது. சல்பர் தாதுவை தான் நுரை மிதப்பு முறையில வந்து அளவிடப்படுகிறது. சரிங்களா, இது ஈவேரா ஸ்டார்டட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் சுயமரியாதை இயக்கத்தை எதுக்காக தொடங்கினாரு? நமக்கே தெரியும், ஜாதி ஒழிப்புக்காக தான். சமய ஒழிப்பு கிடையாது, பிராமணி ஒழிப்பதற்கு கிடையாது, காங்கிரஸ் ஒழிப்பதற்கு தான் கிடையாது, ஜாதியை ஒழிக்கணும். அதுதான் சுயமரியாதை இயக்கத்துடைய மெயின் நோக்கம். ஓகேங்களா, அடுத்து ஹெமடைட், பாக்சைட், மேக்னடைட், சால்கோரைட் அப்படின்னு சொல்லுவா. ஓகேங்களா, அப்ப ஹெமடைட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பாறையும் அப்புறம் வந்து இரும்பு சேர்ந்ததுதான். ஹெமடைட்னாலே அதிகமான இரும்பு தாது கொண்டதுதான். ஓகே, அடுத்து பாக்சைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அலுமினிய ஹைட்ராக்சைடு தான். ஓகேங்களா, அடுத்து மேக்னடைட் அப்படிங்கிறது இரும்பும் காந்தமும் சேர்ந்தது. ஓகேங்களா, இது ஓகேங்களா, சிக்கு 1, இதுக்கு 3, அடுத்து வந்து ஏக்கு வந்து 4, 4 3 1 2 இது. ஓகேங்களா, 4 3 1 2 சி. சரிங்களா, ஓகே, அடுத்து மாதனு பங்கி என்று அழைக்கப்படுபவர். ஓகேங்களா, மாதனு பங்கி. ஓகேங்களா, மங்கி சொல்லக்கூடாது, திருவள்ளுவர் தான் மாதனு பங்கி என்று அழைக்கப்படுவார். ஃபேமஸான. இந்த ஆண்டு பாரிஸ் கோடைக்கால ஒலிம்பிக் போட்டியில் நடுவர் உறுப்பினராக இந்தியாவனை சேர்ந்த பிரதிநிதியின் முதல் பெண்மணியாக யார் போயிருக்கார்? ஓகேங்களா, அது ஒலிம்பிக் நடக்கும், பாரிஸ் கோடைக்கால ஒலிம்பிக் நடக்க போது அது நடுவர் உறுப்பினராக இந்தியாவை சேர்ந்த முதல் பெண்மணியாக போயிருக்காருன்னா பில்கிஸ் மீர் என்ற நபர் தான் போயிருக்காங்க நடுவராக. ஓகே, இது பெரிய பெருமை தான் இந்தியாவுக்கு. அடுத்து மதிப்புமிக்க PV நரசிம்மராவ் நினைவு விருது சமீபத்தில் யாருக்கு வழங்கப்பட்டது? ரத்தன் டாட்டாவுக்கு வழங்கப்பட்டது. ஓகேங்களா, லாஜிக்கா யோசிச்சு பாருங்க. ஓகேங்களா, பணக்காரர் கொடுக்க போயிருது, மன்மோகன் சிங் தான் எடுத்துருங்க. ஓகேங்களா, நரசிம்மராவும் பிஜேபி கொடுக்கக்கூடியது அந்த விருது. அது எதுக்கு மன்மோகன் சிங் கொடுக்க போறாங்க? மீதி 3 முகேஷ் அம்பானி, கௌதம் அதானி, அப்புறம் ரத்தன் டாட்டாவுக்கு தான் இந்த நரசிம்மராவ் நினைவு விருது கொடுக்கப்படுகிறது. தவறானது. காளிபங்கன் காம்பியர் தான் ராஜஸ்தான் இருக்குது. சார் சரியாக தான் இருக்கிறாங்க. மொஹஞ்சதாரோ லார்கானா மாவட்டம். எஸ், கரெக்ட் தான். மொஹஞ்சதாரோ லார்கானா மாவட்டம் தான். ஹரப்பா ராவி நதிக்கரை தவறு. லோத்தல் ராவி நதி பகோவா நதிக்கரை வரும். காளிபங்கன் வந்து ராஜஸ்தான்ல இருக்கும், காம்பியர் கிடையாது. ஓகே, இந்த 3மே தவறு. மொஹஞ்சதாரோ லார்கானா மாவட்டம், சிந்து பகுதியில் இருக்கும் மொஹஞ்சதாரோ. ஓகேங்களா, ரைட்டா, முடிஞ்சதா? அப்ப இதுதான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 75 கொஸ்டினுக்கான டிஸ்கஷன் வீடியோ நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து உங்களுக்கு வெற்றிப்பாதை 3வது டெஸ்ட், ஃபைனல் டெஸ்ட் இருக்கும். அதை கம்பல்சரி எழுதிருங்க. 6ஆம் தேதி நடைபெறுகிறது. ஓகே, யூடியூப் ஃபாலோ பண்ணி யூடியூப்ல டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு தமிழ் டிஸ்கஷன் மட்டும் நம்ம என்ன செஞ்சிருவோம் அப்படின்னா கொடுத்துருவோம். ஓகேங்களா, தேங்க்யூ.